கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த நாளில் உபவாச ஜெபத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் 6லிருந்து 9 அந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இந்த ஓமையனுடைய பேரு கனி கொடாத அத்திமரம் என்கிற ஓமையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கனி கொடாத அத்திமரம். இதற்கு இன்னொரு தலைப்பு கொடுக்க வேணும்னு சொன்னால் மறு வாய்ப்பு என்று சொல்லி ஒரு தலைப்பை இதற்கு கொடுக்கலாம். அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13 வசனத்திலிருந்து ஒரு வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டியிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. இப்போ இந்த ஓமையை பார்த்தீங்கன்னா கனி கொடாத அத்தி மரத்தை குறித்த ஓமை. இந்த ஓமையை எதற்காக சொன்னார் என்பதை ஃபர்ஸ்ட். அப்பொழுது அவர் எப்பொழுது இந்த ஓமையை சொன்னார் அப்படின்னா இதற்கு முன்னாடி உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போதுதான் இந்த ஓமையை எதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கிருந்த ஜனங்களுக்கு சொன்னார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த லூக்கா 13:1 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பிலாத்து என்கிறவன் கலிலேய தேசத்தை அந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த பிலாத்துங்கிற தேசாதிபதி சில கலிலேயருடைய ரத்தத்தை அவர்களை கொன்று போட்டு இருந்தான். கலிலேயர்கள் என்று சொன்னா அதிகமாக புரட்சி செய்து யூத தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகணும். எப்படி ஆங்கிலேயர்களுக்கு கீழே நாம் அடிமைப்பட்டிருந்த போது ஆங்காங்கே புரட்சி வெடிச்சதோ, எத்தனையோ போராட்டங்கள் வெடிச்சதோ, அதே போல தன் நாட்டுக்கு சுதந்திரம் வேணும் என்று சொல்லி அந்த காலத்தில் கலிலேயர்கள் என்ன செய்தாங்க? புரட்சி பண்ணினார்கள். என்ன செய்தாங்க? புரட்சி செய்தாங்க. அதனால் அதை அமைதிப்படுத்தும்படிக்கு கலிலேய மனுஷர்களே என்ன செய்தாங்க? பிலாத்து தேசத்தின் அதிபதியாக இருக்கிற பிலாத்து கொன்று போட்டு விட்டார். இவர் ரோமனுடைய பிரதிநிதியாக இருந்தார், ரோம அரசாங்கத்தின் பிரதிநிதியாக இருந்தார். இயேசு கிறிஸ்துவை கொல்லும் பொழுது கூட, சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது கூட ஏரோதினிடத்திலையும் பிரதான ஆசாரியரிடத்திலையும் விசாரணை செய்தாலும் மரணத்துக்கு ஏதுவான கொலை தண்டனையை, மரண தண்டனையை ரோம பிரதிநிதியாக இருக்கிற பிலாத்து தான் கொடுக்க முடியும். ஏரோதிட்ட கொண்டு போனாங்க, அப்புறம் பிரதான ஆசாரியர்கிட்ட, தலைமை ஆசிரியர்கிட்ட கொண்டு போனாங்க. அவங்களால மரண தண்டனை கொடுக்க முடியாதனால நேர கடைசியில் யார்கிட்ட கொண்டு போனாங்க? பிலாத்துட்டு கொண்டு போய் பிலாத்து தான் மரண தண்டனை என்ன செய்தான்? கொடுத்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இங்க கலிலேயர்கள் நிறைய பேர் ரோம சாம்ராஜ்யத்துக்கு விரோதமா புரட்சி செய்கிறதுனால அவர்களை கொலை செய்தான். அதைத்தான் இந்த 1வது வசனத்தை சொல்லி இருக்குது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அங்க இருக்கிற மற்ற எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்க இருக்கிற ஜனங்க பிலாத்து கொன்று போட்ட அந்த கலிலேயர்கள் எல்லாம் மோசமானவங்க, பாவியானவங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாதீங்க. நீங்க நாங்கள்லாம் உயிரோடு இருக்கிறோம், நாங்க ரொம்ப நல்லவங்கன்னு நீங்க ஒரு நாள் நினைத்து கொள்ளாதீங்க என்று சொல்லி அங்க வலியுறுத்தி சொல்லுகிறார். நிறைய நேரத்தில் கொரோனா காலத்துல எத்தனையோ பேர் பரிசுத்தமான்கள், நீதிமான்கள், தேவ மனிதர்கள், ஊழியர்கள், தேவ ஜனங்கள் எத்தனையோ பேர் மரித்திருக்கலாம். உடனே நாம் என்ன நினைக்கிறோம்? அப்பா அவங்கெல்லாம் பரிசுத்தம் இல்லை, அவங்களாம் நல்லவங்களா இல்லையோ, ஏன் அவங்களுக்கு இப்படிப்பட்ட கொள்ளை நோயினால மறித்தாங்கன்னு நிறைய நேரத்தில் ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க. நிறைய பேர் குறை சொல்றாங்க, நிறைய பேர் குற்றமும் சாட்டுகிறாங்க. இங்கே அதே போல இப்படியெல்லாம் இவங்க செத்து போயிட்டாங்களே, நல்ல மனிதங்க தானே, சுதந்திரத்துக்காக ஒருவேளை போராடி இருக்கலாம். இவர்களை கலிலேயரை என்ன செய்ய, இப்படிப்பட்ட கலிலேயரை பிலாத்து கொன்று போட்டானே, அப்ப இவர்கள்லாம் குற்றவாளிகளாக இருப்பாங்க, இவங்க பாவிகளாக இருப்பாங்க
அதனால தான் அவர் செத்து போயிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒண்ணுல பகுதியில் அது பாருங்க, அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தியை அவருக்கு என்ன செய்தாங்களாம், இயேசுநாதருக்கு ஒரு சிலர் வந்து இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும் பொழுது ஒருவேளை அவங்க நல்லவங்க இல்லை, அவங்க குற்றவாளிக, அவங்க ஒருவேளை என்ன செய்யலாம், பாவிகளா என்ன செஞ்சாங்க இருந்திருக்கலாம். அதனாலோ என்னவோ கடவுள் அவர்களை தேவன் காப்பாற்றாம போயிட்டாரு, அதனால அவங்க செத்து போயிட்டாங்க, இப்படி கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு அநேகர் நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவங்க செத்து போனதுனால அவங்க எல்லாம் பாவின்னு நினைக்கிறீங்களா, சாகாம உயிரோட பிழைச்சிருக்கிறதுனால நீங்களாம் நீதிமான்கள், உத்தமன், பரிசுத்தவான்கள் நினைக்கிறீங்களா, இல்லை அப்படின்னு அங்க சொல்ல வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, பாருங்க அடுத்து 3வது வசனத்தை வாசிங்களேன். அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்றேன். அவங்க பாவிகள் அல்ல, நீங்க பாவியை நினைச்சுக்கிறீங்க, அவங்க பாவிகள் அல்ல என்று நான் உங்களுக்கு என்ன செய்றேன், சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு, நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போயிருவீங்க. மனம் திரும்பாம போயிட்டீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, கேட்டு போயிருவீங்க, மரித்து போய்விடுவீர்கள் என்று சொல்லி அவர் அங்க சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொண்டு போடுச்சு. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லோரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? அவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் நினைக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ என்ன இங்க சொல்லுகிறார்னா, நீங்க இந்த அதிகாரத்தை லூக்கா 13வது அதிகாரத்தை கவனமா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 34வது வசனத்தை வாசிங்களேன். எருசலேமே 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 எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, உன்னிடத்தில் அனுப்பப்பட்ட கல்லெறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாய் இருந்தேன். இந்த வசனத்தை ஏன் வாசிச்சோம்னு சொன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? கலிலேயாவுல இல்ல, இப்ப எருசலேமில் இருக்கிறார். எருசலேமில் பிரசங்கித்து போதித்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது அங்க உள்ள ஜனங்க இந்த மாதிரி கலிலேயாவுல உள்ளவங்களை பிலாத்து என்ன செய்தார், கலகம் பண்ணாங்க. ஏதோ ஒரு காரணம் புரட்சி பண்ணி இருக்கலாம், அதனால பிலாத்து என்ன செய்தாரு, அவர்களை கொலை செஞ்சு போட்டாரு. இயேசுநாதர் காலத்துல இஸ்ரவேல் நாட 3ஆக பிரிச்சிருந்தாங்க. ஒன்று யூதேயாவாக தெற்கு பகுதியை, அப்புறம் நடுப்பகுதியை என்ன செஞ்சாங்கன்னா சமரியாவாக, அப்புறம் வடக்கு பகுதியை கலிலேயாவாக பிரிச்சு வச்சிருந்தாங்க. இயேசுநாதர் நாசரேத்துங்கிற ஊர்ல கலிலேயா பட்டணத்துல தான் அவர் என்ன செய்தார், அந்த பகுதியில் மாகாணத்துல தான் அவர் வாழ்ந்து கொண்டு வந்தார். இப்போ இவர் கலிலேயரா இருக்கார். பிறந்தது எதுவோ யூதேயாவுல பெத்லகேமில் அவர் பிறந்திருந்தாலும் அநேகருக்கு தெரியாது அவர் யாரு, கலிலேயராகிய மனுஷன். அவர் நாசரேத்தூர்காரர் மட்டும்தான் தெரியும். இப்ப இங்க போதிட்டு இருக்கிற இயேசுநாதர் சொல்றாங்க, கலிலேயரா இருக்கிற உங்க மனுஷன் என்ன செஞ்சிட்டாங்க, இப்படி கொல்லப்பட்டாங்களே, அப்ப அவங்க எல்லாம் பாவிக, கலிலேயர்கள் எல்லாம் பாவிக, சமரியர்கள் புறஜாதி பாவிகள், கலிலேயர் என்ன செய்றாங்க, அந்த அளவு அவங்க இஸ்ரவேல் ஜனங்களா இருந்தாலும் அவங்க குற்றவாளிகள், அவர்கள் பாவிகள் என்று சொல்லி யூதேயா பட்டணத்து ஜனங்க என்ன செய்றாங்க, பகுதியில் உள்ள ஜனங்க நினைக்கிறாங்க, குறிப்பா எருசலேம் ஜனங்க அவர்களை இஸ்ரவேலராய் இருந்தாலும் தேவ ஜனமாய் இருந்த அவர்களை கொஞ்சம் அற்பமாய் தாழ்வாய் பார்க்கிறாங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இல்ல அவங்க பாவிகள் இல்லைன்னு நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்களும் மனம் திரும்பாம போயிட்டீங்கன்னா நீங்களும் கெட்டு போயிருவீங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு நீங்க உயிரோடு இருக்கிறதுனால எருசலேம் ஜனங்களை நீங்க நல்லவங்க நினைக்காதீங்க. பாருங்க, இந்த வாசம் பாருங்க, சீலோவாம் கோபுரம் இடிஞ்சு விழுந்துச்சு. சீலோவாம்ல ஒரு கோபுரம் இருந்துச்சு, கோபுரம் இடிஞ்சு விழுந்துச்சு. அதுல எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க? 18 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த கோபுரம் இடிஞ்சு விழுந்து 18 பேர் செத்தாங்களே, அவங்க எல்லாம் குற்றவாளிகள் நினைக்கிறீங்களா அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறார். அப்படி அல்லவென்று உங்களுக்கு, அவங்க குற்றவாளிகளுக்கு அல்ல, ஆனால் கோபுரம் இடிஞ்சு விழுந்து செத்து போயிட்டாங்க. அதே போல அந்த கலிலேயர்ல கொஞ்சம் பேர் கொல்லப்பட்டாங்க பிலாத்துவால, அதனால அவங்க பாவி நினைக்கிறீங்களா? கிடையாது.
அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு சிலர் அற்பமா பார்ப்பாங்க. எனக்கு இது இருக்குது, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா நான் நல்லவன், நான் தான் ஆண்டவருக்கு பிரியமானவன், ஆண்டவருக்கு பிடித்தது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் மேன்மையான நினைச்சுக்கிடுவாங்க. எல்லாம் இருக்கிறதால, எனக்கு இப்பொழுது நன்மை நடந்து கொண்டிருக்கிறதுனால, என் காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறதுனா நான் நல்லவன் அப்படின்னு ஒரு நாள் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா நான் பரிசுத்தமா, நான் நீதிமானா இருக்கிறேன், அதனால உயிரோடு இருக்கிறேன்னு ஒரு நாள் நாம நினைத்து விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். 5வது வசனத்துல, அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். நீங்க மனம் திரும்பாம போனா நீங்கள் கெட்டு போயிருவீங்க, உங்க ஆத்மா நஷ்டமடைஞ்சு போயிடும். போனவங்களை பார்த்து குற்றவாளிகளா, மரித்து போனவர்களை பார்த்து பாவிகளா, குறைவுள்ளவங்க, கஷ்டப்படுறவங்க, இல்லாம இருக்கிற தேவ ஜனங்கள் தான், ஆண்டவர் பிள்ளை தான். ஒரு சில ஜனங்க கஷ்டப்படலாம், வேதனைப்படலாம், வியாதிப்படலாம், பலவீனப்படலாம், குறைவு இருக்கலாம், ஒரு சில நேரத்தில் தரித்திரத்தில் வறுமையில கூட இருக்கலாம். அவர்களை பார்த்து வாழ்ந்திருக்கிற நம்ம, சுகித்திருக்கிற நம்ம, உயர்ந்திருக்கிற நம்ம, மேன்மையா இருக்கிற நம்ம, அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஏளனமா அற்பமா ஒரு நாள் என்ன செஞ்சிடாதீங்க, நினைச்சிடாதீங்க. நீங்க நல்லவங்கன்னு நினைச்சிடாதீங்க, நீங்க நீதிமான் மேன்மையானவன்னு நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுத்தான். அப்பொழுது அவர் ஒரு ஓமையை சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, ஒருவன் தன் திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரத்தை என்ன செய்தானா, நட்டிருந்தாங்க. எந்த தோட்டத்துலங்க? திராட்சை தோட்டத்துல போய் எதை நட்டிருந்தான்? அத்தி தோட்டத்துல தான் அத்தி மரத்தை என்ன செய்யணும், நடணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, சூத்திரம் பாருங்க. வயல் நெல் நடுற இடத்துல போய் வேற எதை என்ன செய்ய முடியாது, பருத்தி போய் நடக்கூடாது. அது வறட்சி காலத்துல, வெயில் காலத்துல என்ன செய்கிறது, பருத்தி வர்றது. இப்போ என்ன சார், இன்னொன்று நல்லா சொன்னோம்னா, நல்ல விளையிற இடத்துல வறட்சியான செடிகளை என்ன செய்யக்கூடாது, போய் எங்கே நடக்கூடாது. செழிப்பான இடத்துல வறட்சியான செடிகளை, தாவரங்களை கொண்டு போய் வைக்கவே கூடாது. ஒன்றும் விவசாயம் பண்ணுற இடத்துல இன்னொன்று வச்சா சரியாக என்ன செய்யாது, வராது, பலன் தராது. அல்லேலூயா. செம்மண்ணில் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, அந்த கிழங்கு போன்ற காரியங்கள் நல்லா என்ன செய்யும், வரும். கரிசல் மண்ணில் பார்த்தீங்கன்னா, வண்டல் மண் கரிசல் மண்ணில் பார்த்தீங்கன்னா நெல் போன்ற பயிர்கள் நல்லபடியாக என்ன செய்யும், வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு தக்கதாக என்ன செய்யும், ஒவ்வொரு பயிர்கள் விளையும். இங்க திராட்சை தோட்டத்தில் அப்படின்னு குறிப்பா ஏன் சொன்னார்னா, திராட்சை தோட்டத்துல திராட்சையை தான் நடணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விலையேறப்பெற்ற மதிப்பு மிக்கதாயும் எதை பார்க்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா, திராட்சை செடி தான் அவங்க மதிப்பு மிக்கதா பார்க்கறாங்க. உலகத்திலே அதிகமாக திராட்சை ரசத்தை உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணுகிற நாடுகளில் முதலாக மேன்மையாக இருக்கிறது இஸ்ரவேல் நாடு. பெரிய வருமானம், பெரும்பான்மையான வருமானம் திராட்சை ரசத்தினால, திராட்சை பழத்தினால வருகிறது. அல்லேலூயா. அந்த திராட்சை செடியை, திராட்சை தோட்டத்தை பிரதான விவசாயமா மெயினா அவங்க மதிக்கிறாங்க. அப்ப அந்த திராட்சை தோட்டத்துல போய் திராட்சை செடியை நடாம அத்தி மரத்தை என்ன செஞ்சிருக்கிறான், நட்டு வச்சிருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம், இந்த அத்தி மரத்துக்கு தகுதி இல்லை. எங்க நடப்படுறதுக்கு, திராட்சை தோட்டத்துல நடப்படுறதுக்கு எந்த மரத்துக்கு தகுதி இல்லை, அத்தி மரத்துக்கு தகுதி இல்லை. ஆனாலும் திராட்சை தோட்டக்காரர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அத்தி மரத்தை கிருபையாய் நட்டு வச்சிருக்கிறார். அப்போ நிறைய நேரத்தில் நமக்கும் இந்த ஆண்டவர் இந்த வாழ்க்கையை கிருபையாய் தந்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை, இந்த மேன்மையை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தன் பிள்ளைங்கிற ஸ்தானத்தை, விசுவாசி கிறிஸ்தவர்கள் இந்த ஸ்தானத்தை அவர் கிருபையா கொடுத்துக்கிறாரு. நாம தகுதியா இருந்ததுனால என்ன செய்யல இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப திராட்சை தோட்டத்துல அவர் நட்டு வச்சுட்டாரு. அந்த தோட்டத்துல என்ன செய்யறாரு, கனியை தேடி பார்க்கற. அத்தி மரமும் வளர்ந்துருச்சு. திராட்சை தோட்டத்துல அத்தி மரம் வளராம இல்ல, வளர்ந்துருச்சு. அத்தி மரத்துக்கு கனி கொடுக்குற காலம் இருக்குது. அதே போல அந்த கனி கொடுக்குற காலத்தை பார்க்கிறாரு. அந்த திராட்சை தோட்டம் என்ன, திராட்சை தோட்டத்தில் நடப்பட்ட அத்தி மரம் என்ன செய்யல, கனி கொடுக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இது என்ன நினைச்சுக்கிறதுனா, திராட்சை தோட்டத்துல அத்திமரம் நடப்பட்டதுனால இந்த அத்திமரம் நினைச்சிருச்சுன்னா திராட்சையை பார்த்து, திராட்சை செடியை பார்த்து அற்பமா நினைச்சிட்டு இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பார்த்தியா, நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். அப்ப நான் எவ்வளவு மேன்மையான ஆளு, நான் எவ்வளவு சரியான ஆளு, நான் நீதிமான உத்தமனாய் இருக்கிறேன்னா இருக்கும்.
நீ தகுதி இல்லாத இருக்கிற, அதனாலதான் ஓ இடத்துல என்னைய வச்சுக்கிறேன்னு பெருமை பாராட்டிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. கிருபையா இரக்கமா என்ன செஞ்சிருக்கிறாரு ஆண்டவர். நமக்கு தகுதி இல்லாத நம்மள நட்டு வச்சுக்கிறாரு, அது தெரியல. அந்த தோட்டத்துக்கு நட்டப்பட்ட அத்திமரத்துக்கு தெரியல. இந்த ஜனங்களை குறித்து அப்படி உவமையாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கனி இல்லாதனால அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, எஜமானர் வந்து தோட்டக்காரனை பார்த்து சொல்றாரு, 3 வருஷமா இந்த அத்திமரத்துல கனி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், தேடி வந்துகிட்டு இருக்கிறேன், ஒன்னையும் காணல. இதை வெட்டி போடு, இந்த நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றார். தோட்டத்து ஓனர், திராட்சை தோட்டத்து ஓனர் வந்து பார்த்துட்டு 3 வருஷமா பார்த்துட்டு இருக்கிற, இது என்ன செய்ய முடியுது, கனி கொடுக்க முடியும். ஏன்னா இஸ்ரவேல்ல திராட்சை செடியை ஒரு பிள்ளைய போல பராமரிக்கணும், அப்பதான் அது கனி கொடுக்கும். திராட்சை அவ்வளவு பக்குவமா பாதுகாக்கணும், அதுக்கு பந்தல் கட்டணும், அதுக்கு என்ன செய்யணும், மேல கொடியை படர விடணும், அப்பப்ப கவாத் பண்ணணும், அதை சுத்தம் பண்ணணும், அதுக்கு தேவையானவைகளை பராமரிப்பு பண்ணி கொண்டே இருக்கணும். ஒரு சின்ன குழந்தையை எப்படி பராமரிக்கிறோமோ பாதுகாக்கிறோமோ அதே போல இந்த திராட்சை தோட்டத்தை என்ன செய்யணும், அத்தனை வேலைகளும் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட மேன்மையான இடத்துல இந்த அத்திமரம் நடப்பட்டிருந்து 3 வருஷம் தோட்டத்துக்காரர் வந்து பார்க்கிறாரு, ஓனர் பார்க்கிறாரு. ஆனா ஒரு கனியும் கொடுக்கல. தோட்டக்காரனை பார்த்து, தோட்டத்துல உள்ள வேலை செய்கிறவனை பார்த்து, அந்த தோட்டத்தை பராமரிக்கிற பார்த்து சொல்றாரு, 3 வருஷமா பார்க்கறது என்ன செய்ய மாட்டேங்குது, கனி கொடுக்கவே மாட்டேங்குது. அல்லேலூயா. 3 வருஷம் என்பது ஆவி, ஆத்துமா, சரீரத்தை குறிக்கிறது. நீ ஆவியிலும் கனி கொடுக்கல, நீ ஆத்துமாவில் இருந்தும் கனி கொடுக்கவில்லை, நீ சரீரத்தின் மூலமாகவும் நற்கிரிகளை வெளியரங்கமாய் செய்து நீ கனி கொடுக்கவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஆவியிலையும் பலன் இல்லை, உன்னுடைய ஆத்துமாவிலும் பலன் இல்லை, உன் சரீரத்தின் மூலமாக நீ எந்த நன்மைகளும் செய்யல, உன் மூலம் எந்த நற்கனிகளும் வெளிப்படவில்லை. அதைத்தான் அந்த 3 வருஷம் என்று சொல்லி அங்கு தோட்டக்காரர் இடத்துல எஜமான் சொல்லி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எப்படி 3 படி மாவு ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்லுகிறோமோ அதே போலத்தான் இங்கேயும் ஆவி, ஆத்மா, சரீரத்துல ஆவியில கனி உண்டாயிருக்குதா, ஆத்மாவில கனி உண்டாகுதா, இல்ல சரீரத்துல கனி உண்டாகுதா என்று பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இதுல எதுவுமே கனி இல்லை, பயனில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தா அது அழிவைத்தான் கொண்டு வரும். அப்படித்தான் இந்த அத்திமரம் அழிவை பெறுகிற நிலைமையில இருக்கிறது. கர்த்தருடைய ராஜ்யத்தில் நீங்கள் நிச்சயமா ஏதாவது ஒன்றை கர்த்தருக்காக செய்யணும், கர்த்தருக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீங்க பயன்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, சூத்திரம். வாழ்வோடு சம்பந்தப்படுத்தி கர்த்தர் பேசுறாரு இந்த ஓமை பேசும்போது. இந்த திராட்சை தோட்டம், அத்திமரங்கிறது மனிதனை குறித்து, அங்க இருக்கிற ஜனத்தை குறித்து அவர் பேசுகிறார். அல்லேலூயா. பேசும்போது சரி, ஏதாவது ஒரு விதத்துல நீங்க கனி கொடுத்தே ஆக வேண்டும். ஏன்னா கனி கொடுக்க விட்டால் நல்ல கனி கொடா மரமல்ல வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் நம்ம பாடுகிறோம். அப்ப நல்ல கனி கொடுக்க முடியவில்லை என்று சொன்னா நிச்சயமாய் அதுக்கு ஒரு முடிவு உண்டு. என்ன முடிவு உண்டு? அக்னியிலே போடப்படும், வெட்டுள்ளப்படும், அது கொலை செய்யப்படும், அது நித்திய தண்டனை அதற்கு கொடுக்கப்படும். ஆனா இந்த அத்திமரத்திற்கு உடனே வெட்டுறதுக்கு வெட்டி எரியவில்லை. அந்த தோட்டத்துக்காரர் என்ன செய்கிறார்? பரிந்து பேசுகிறார், மறு வாய்ப்பை கொடுக்கிறார். இதுவரைக்கும் நாம ஒருவேளை கர்த்தருக்காக பயன்படாம, ஆத்துமா ஆதாயம் பண்ணாம, சுவிசேஷம் சொல்லாம, ஊழியம் செய்யாம, பரிந்து பேசாம, நாம் பணிவிடைகளை செய்யாம, ஊழியத்தை தன் சரீரத்தால் செய்யாம, தன் ஆவியினால ஆத்துமாவில செய்யாம நாம் இதுவரை அற்பமாய் இருப்போம் என்று சொன்னா பலனில்லாத வாழ்க்கை, கனி கொடுக்காத வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போமானால், அல்லேலூயா, இனியாவது நம்ம என்ன செய்யணும்? கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். இன்னொரு வாய்ப்பை கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு தருகிறார் இந்த நேரத்தில். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் கனியை தரவில்லை என்று சொல்லி அது அற்பமாய் வெட்டி போடுங்கள் என்று எஜமான் சொன்ன பொழுதும் அவர் என்ன சொல்கிறார்? மறு ஒரு வாய்ப்பு கேட்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்க. அதற்கு அவன் ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும் ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும். என்ன சொல்றாரு? இப்பயே வெட்டி போடுனார். இந்த வருஷமும் என்ன செய்யட்டும்? 3 வருஷமாய் இது கனியை தரல, அப்படின்னா இன்னொரு வருஷம் என்ன செய்யட்டும்? இந்த வருஷமும் அது என்ன செய்யணும்? இருக்கட்டும்.
நான் இதை சுற்றிலும் இந்த அத்திமரத்தை சுற்றிலும் கொத்தி கொத்தி களைகளை சுற்றி என்ன செய்றேன், அதை சுற்றிலும் இருக்கிற அந்த களைகளை கொத்துறேன், வேண்டாதவர்களை பிடுங்கி எறிகிறேன், தேவையில்லாதவைகளை என்ன செய்ய களை எடுக்கிறேன். ஒருவேளை இந்த களைகள் கனி கொடுக்க முடியாதபடி உலக காரியங்கள், தேவ ஜனங்களை, கிறிஸ்துவ பிள்ளைகளை, உலக இச்சைகள், லௌகீக கவலைகள், தேவையில்லாத காரியம், உலக காரியங்கள் என்ன செய்யுதுன்னா நம்ம அப்படியே சோற வச்சு பலன் கொடுக்காம கனி கொடுக்க விடாம தடுக்குது. அதிகமாய் களைகள் இருந்தா, புற்கள் இருந்தா, அதிகமான தேவையில்லாத செடிகள் சுற்றிலும் அந்த மரத்தை சுற்றிலும் முளைத்து இருந்தா அது கனி கொடுக்க விடாதபடி அதுக்கு போகிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் இந்த களைகள் உரிந்து எடுத்து விடும். அதனால அந்த அத்தி மரத்தால கனி கொடுக்க ஒருவேளை முடியாமல் போயிருக்கலாம். நான் இந்த வருஷம் என்ன செய்றேன், விட்டுருங்க, நான் என்ன செய்றேன், எல்லா களையும் பிடிங்கி எடுத்து சுத்தம் பண்ணுகிறேன், சுற்றிலும் என்ன செய்கிறேன், அதுக்கு போகிற நன்மைகள் ஆசீர்வாதம் எல்லாம் நேரடியாக அதுக்கு போகும்படி தடையா இருக்கிற எல்லா கலைகளும் பிடிங்கி இருக்கிறேன். அது பலவீனமா இருக்கலாம், அது போராட்டமா இருக்கலாம், அது குறைவா இருக்கலாம், அது தடையா இருக்கலாம், அது சோர்வா இருக்கலாம், அது எதுவா இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்யற பிடிங்கி எறிந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். களை கொத்துகிறேன் என்றார். அல்லேலூயா. வாசிக்கலாம். களை கொத்தி எரு போடுகிறேன், உரம் கொடுக்கிறேன், வல்லமையாக அதை மனிதர்களாக நமக்கு வல்லமை கொடுக்கிறேன், வரத்தை கொடுக்கிறேன், கிருபையை கொடுக்கிறேன், அபிஷேகத்தை கொடுக்கிறேன், விசேஷமானவைகளை நான் என்ன செய்ய கொடுத்து அவங்களுக்கு பலன் கொடுக்கும்படி செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி எஜமான் இடத்துல அவர் பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மரத்துக்கு இன்னும் பலன் இல்லாம இருக்குது, கனி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அதனால தடை பண்ணுகிற எல்லாத்தையும் வேரோட பிடிங்கி இருந்துட்டு விசேஷமான எருக்களை, சத்தானவைகளை, பலன் உள்ளவைகளை, கனி கொடுக்கத்தக்கவைகளை இந்த மரத்துக்கு நான் என்ன செய்ய போறேன், உரம் போட போகிறேன், எருவை போட போகிறேன். எரு என்று சொன்னா என்ன அர்த்தம், உரம். உரங்களை நான் கொண்டு வந்து என்ன செய்ய போகிறேன், இதுக்கு போட போகிறேன். கனி கொடுத்தால் சரி, இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். இப்போ ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு மறு வாய்ப்பு கொடுங்க. இதுவரைக்கும் இது தரல, நான் களை குத்துறேன், சுத்தம் பண்றேன், அது ஸ்பெஷலான உரங்களை என்ன செய்கிறேன், சத்து உண்டாகும்படி, கனி கொடுக்கும்படி அதற்கு தேவையான அத்தனை உரங்களையும் நான் என்ன செய்கிறேன், போட்டு அதற்கு நீர் பாய்ச்சி விடுகிறேன், தண்ணீர் பாய்ச்சி விடுறேன். அதுக்கு அப்புறமும் இது உரத்தை உறிஞ்சு கொண்டு, நல்ல நீரை உறிஞ்சு கொண்டு, ஆசீர்வாதமான எல்லாவற்றையும் பெற்றுக்கிட்டு மறுபடியும் இது கனி கொடுக்காம போச்சுன்னா இனிமேல் இதை என்ன செஞ்சிடலாம், வெட்டி போட்டு விடலாம். இந்த வருஷம் மாத்திரம் வாய்ப்பு கொடுங்க என்று சொல்லி அங்கு பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தை பராமரிக்கிறவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு மறு வாய்ப்புகள் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கை இன்றைய தினத்திலும் கூட ஒரு மறு வாய்ப்பை கர்த்தர் தர விரும்புகிறார். அந்த மறு வாய்ப்பை நாம் பிடித்து கொண்டு மகிமையாய் பிரகாசிப்போம். ஏனென்று சொன்னா இப்படி எத்தனையோ பேருக்கு கர்த்தர் வேதத்துல மறு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த கூட இருந்த பிரதான சீசராக இருந்த அப்போஸ்தலனாய் இருந்த பேதுரு என்ன செய்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 3 தரம் மறுதலித்தார். ஆனா அதுக்கு முன்னாடி தோட்டக்காரரை போல இயேசு கிறிஸ்து சாத்தானால் அவன் உன்னை சுலகினால் புடைக்கும்படி என்ன செய்தான், கேட்டுக்கொண்டான். ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக என்ன செய்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன், ஜெபிக்கிறேன் என்று சொன்னார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் ஜெபித்ததுனால அவர் விசுவாசம் ஒளிந்து போகவில்லை. நீ விசுவாசத்துல ஸ்திரப்பட்ட பின்பு நீ உன் சகோதரர்களை என்ன செய், மற்ற அப்போஸ்தலர்களை நீ ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். இந்த தோட்டக்காரரை போல. அதே போல முன்பு மறுதலித்தவர், அல்லேலூயா சொல்லுங்களேன், மறுதலித்தவர் பின்பு அவர் அந்த சீசர்கள் மத்தியிலே பெந்தேகோஸ்தே நாளில் எழும்பெறிந்து பலமாய் பிரசங்கம் பண்ணி 3000 பேர், அப்புறம் அற்புதத்தினால 5000 பேர் சொல்லி என்ன செய்தாங்க, கொர்நேலியு வீட்டில் அநேகர் என்ன செய்யப்பட்டாங்க, மனம் திரும்பினார்கள், குணப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், தேவ ஜனங்களாய் மாறினார்கள். அன்றைக்கு பேதுரு அதற்குரிய மறுதலித்திற்குரிய தண்டனை பெற்றிருந்தால் என்ன இருக்கும் யோசிச்சு பார்த்தீங்களா? மறுத்திருந்தா என்ன இருக்கும்? இந்த அத்தி மரத்தை போல வெட்டி விடுங்கள், இது கனி தரல. அப்போஸ்தலராகிய சீசர்கள் 3.5 வருடம் இயேசுநாதர் கூட இருந்தாங்க. ஆனா பெருசா அவங்க கனி கொடுத்த மாதிரி மறுதலித்து சிதறி என்ன செய்தாங்க, ஓடத்தான் செஞ்சாங்க. ஆமாவா இல்லையா?
ஒருவன் காட்டு கொடுத்தான், ஒருவன் மறுதளித்தான், மற்றவர்கள் சிதறி ஓடி போனார்கள். 3 வருஷம் உங்களுக்கு பயிற்சி கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஒரு கனியும் இல்லையே என்று சொல்லி அவர்கள் வெட்டி ஓடப்படாதவங்க அழிக்கப்படாதபடிக்கு இயேசுநாதர் அவர்களுக்காக பரிந்து பேசியிருந்தார். இந்த ஒரு விஷயம் மறுவாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்லி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி மறுவாய்ப்பு பெற்ற அவர்கள் வல்லமையாய் பயன்பட்டு உலகத்தையே அசைத்தார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது மாத்திரமல்ல, பாருங்க, கெத்செமனேயில அங்க இயேசுநாதர் செபித்துக் கொண்டிருந்த பொழுது யூதாஸ் காரியத்தை வந்து என்ன செய்கிறான்? காட்டி கொடுக்கிறான். முத்தத்தினாலே காட்டி கொடுக்கிறான். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 51, 52 ஒரு வாசிக்கலாம். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன் மேல் போர்த்தி கொண்டு அவன் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் போர்த்திருந்த துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவரை விட்டு என்ன செய்தார்? ஓடி போன. இயேசு பின்னாடி துப்பட்டியை போர்த்தி கொண்டு பின்னாடியே போய் கொண்டிருந்தவனே என்ன செய்ய? இயேசுவை பிடித்து சென்றவன். அவனை போய் பிடித்தவன் துப்பட்டியை மட்டும் என்ன செஞ்சான்? போர்த்தி கொண்டிருந்தவைகளை துணியை போட்டு விட்டு அவன் ஓடி போயிட்டானா. அவன் ஒரு வாலிபனாக இருந்தான் என்று சொல்லுது. அவன் பேர் அங்க சொல்லப்படல. மத்தேயுலையோ லூக்காலையோ யோவான்லையோ அந்த வாலிபனை குறித்து சொல்லப்படவே இல்லை. ஆனா குறிப்பாக மார்க்ல மட்டும் சொல்லியிருக்கனா. ஏன் காரணம் தெரியுமா? அந்த ஓடி போன வாலிபன் வேறு ஒருவனும் கிடையாது, அவன் தான் மார்க்கு. இந்த மார்க்கு சுவிசேஷத்தை எழுதின யோவான் மார்க்கு தான் அந்த மார்க்கு, அந்த வாலிபன் இயேசு பின்னாடி ஓடினவன். ஆனா அவனை பிடிக்கும் பொழுது எல்லாத்தையும் போட்டு விட்டு ஓடி விட்டான். பின்னாட்களில் அவன் சுவிசேஷம் எழுதும் போது அந்த காரியத்தை அவன் குறிப்பிட்டு எழுதுகிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்னைக்கு இப்போ இயேசுவை விட்டுட்டு ஓடுனான். தன்னை பிடிச்சு கொலை செஞ்சிருவாங்க மறுதளிச்சு ஓடினவனுக்கு அவனுக்கு ஆண்டவர் ஒரு மறுவாய்ப்பு கொடுத்தாரா கொடுக்கலையா? அல்லேலூயா. பவுல் சீலாவோடு ஊழியம் செய்ய போகனா அங்க இடையிலேயே ஊழியத்துக்கு ஓடியான்ட்டான். அங்க ஒரு மறுவாய்ப்பு யோவான் மார்க்குக்கு அங்க கொடுக்கப்பட்டுச்சு. பர்னபா மூலம் ஆண்டவர் ஒரு மறுவாய்ப்பை கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்படி மறுவாய்ப்பை கொடுத்த உடனே பாருங்க, அவன் ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்தான். சுவிசேஷங்களில் முதல் எழுதப்பட்டது மார்க்கு சுவிசேஷத்தை. அந்த சுவிசேஷத்தை எழுதினான். சுவிசேஷங்களுக்கு மையமாக அடிப்படையாக இந்த மார்க்கு சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி எழுதி மகிமையாய் என்ன செய்தார்? 2வது வாய்ப்பினால் பிரகாசித்தார். இப்படி எத்தனையோ தேவ மனிதர்கள் மறுவாய்ப்பு கொடுத்து பிரகாசித்தார்கள். அதுபோல இதுவரை நான் ஆண்டவருக்கு பயன்படலையே, ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணலையே, கர்த்தருடைய ஊழியத்தை கட்டளையே, தாங்களையே, கொடுக்கலையே, செபிக்கலையே, உழைக்கலையே, ஓடலையே, தியாகம் சகிக்கலையே, இதுவரை எதுவும் செய்யலையே என்று சொல்லி நீங்க வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். இதுவரை பிரயோஜனம் இல்லாம இருந்து விட்டேனே, ஒருவேளை கர்த்தர் என்னை வெட்டி போடுவாரோ, என்னை அவ்வளவுதானா பயனற்றவனாய் போய்விடுவேனோ, எனக்கு நியாய தீர்ப்பு வந்துவிடுமோ என்று சொல்லி ஒரு நாள் நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மறுவாய்ப்பை கர்த்தர் தருகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, மறுவாய்ப்பை தந்து, மறுவாய்ப்புனா இனி நீ கனிவோடு அப்படின்னு மட்டும் சும்மா விட்டுற மாட்டாரு. ஆனால் வேண்டாத பலவீனங்கள், வேண்டாத காரியங்கள், வேண்டாத உலக காரியங்கள், விட்டுவிட வேண்டியவைகளை கர்த்தரே கலவொத்தி எடுத்து விடுவார். அந்த கலையை கொத்தி எடுத்தது போல ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்து எல்லா வேண்டாத பலவீனங்களை, வேண்டாத உலக கிரியைகளை கர்த்தருக்கு சித்தமெல்லாம் எடுத்து போட பலன் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எடுத்து போடுறது மாத்திரம் இல்ல, வல்லமையினால, வரங்களினால, கிருபையினால, அபிஷேகத்தினால, வாக்குத்தத்தினால நம்மை நிறைத்து மகிமையாய் கர்த்தர் பயன்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னார், எப்பொழுதுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போனீங்கன்னா அவர் மறுவாய்ப்பு தருகிற மன்னவனாக அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்பொழுதும் அவரிடத்தில் போகிறவர்களுக்கு மறுவாய்ப்பு தருவார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே யாராவது நமக்கு விரோதமாய் துரோகம் பண்ணியிருந்தா, தப்பிதம் பண்ணியிருந்தா, குறை செய்திருந்தா, நம்மளை வேதனைப்படுத்திருந்தா, காயப்படுத்திருந்தா, நாமும் எப்பொழுதும் மறுவாய்ப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இயேசுவின் சுபாவத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நமக்கு மறுவாய்ப்பு கிடைக்கிறது. நமக்கு ஆண்டவர் எதை செய்தாரோ அதுவே நாம் மற்றவர்களுக்கும் என்ன செய்யணும்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா நமக்கு அப்படிப்பட்ட சுபாவம் வருவதில்லை. ஒரு சில நம்மளை காயப்படுத்திட்டாங்க, வார்த்தையினால நம்மளை குற்றம் சாட்டிட்டாங்க, நமக்கு விரோதமா எழுப்பிட்டாங்க, நம்மளுக்கு விரோதமா பேசிட்டாங்க, செயல்களில் கிரியை செய்துட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, வேதனைப்படுத்திட்டாங்க. அவங்கள நாம மன்னிக்கிறதே கிடையாது. மன்னிக்கிறோமா?
மன்னிக்கிறது இல்லை. ஏன் மன்னிக்க முடியாது என்று சொல்றோம்? மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அதே ஸ்தானத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வைத்தார், தாவீதை வைத்தார். அல்லேலூயா. இந்த மார்க்குவுக்கு வாய்ப்பு, பேதுருவுக்கு ஒரு வாய்ப்பு, ஆபிரகாமுக்கு வாய்ப்பு, இப்படி எத்தனையோ மகா பரிசுத்தமான்களாய் வாழ்ந்தவர்களுக்கு மறுவாய்ப்பு, யோனாவுக்கு ஒரு மறுவாய்ப்பு கர்த்தர் என்ன செய்தார்? கொடுத்தார். ஆமாவா இல்லைங்களா? அத்தனை அப்போஸ்தலருக்கு மறுவாய்ப்பு கர்த்தர் தந்தார். முன்பு கொலை செய்தவனாய் இருந்த சவுலுக்கும் கர்த்தர் மறுவாய்ப்பு கொடுத்திருந்தார். இல்லைன்னா புதிய ஏற்பாட்டில் பகுதி இல்லாமையே போயிருந்திருக்கும். இன்னைக்கு நாம் நல்லா நிதானித்து அறிய வேண்டியது, நமக்கு எப்படியோ ஆண்டவர் செய்தார், அதே போல நாமும் நமக்கு அறிமுகமானவங்க, வேண்டப்பட்டவங்க, நமக்கு விரோதமாய் கிரியை செய்தவர்களுக்கு மன்னித்து மறுவாய்ப்பு கொடுக்கணும். மனதார அவர்களை மன்னிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால இந்த தேவையில்லாத கலைகள் என்ன, மறுவாய்ப்பு கொடுக்க முடியாம, மன்னிக்க முடியாம, கசப்புகளையும் வெறுப்புகளையும், அந்த கசப்பின் வேர்களை நம்ம ஆழத்துக்குள்ள ஊடுருவி கொண்டு போறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில பலன் இல்லாமல் போயிடுச்சு. வேண்டாத பலவீனம், வேண்டாத கலைகள், வேண்டாத காரியம் என்ன, கசப்பு என்ற வேர்கள். அல்லேலூயா. அதை வேரோட பிடுங்கி எறிவோம். எப்படி இந்த கலைகளை பொத்தி மறுபடி உரம்பட்டு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரோ, நிச்சயமாய் அந்த மரம் இரண்டாவது வாய்ப்புல கனி கொடுத்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நிச்சயமா அந்த அத்தி மரம் கனி கொடுத்திருந்திருக்கும், மிகுந்த பலன் தந்திருக்கும். இதுவரை தராத பலனை அதன் மேல பல மடங்கு திருப்பி தந்திருக்கும். அதே போலதான் உங்க வாழ்க்கை நீங்க பயன்பட முடியாத காரணம், எழும்பி பிரகாசிக்க முடியாத காரணம், கர்த்தருடைய வல்லமையாய் பிரகாசிக்கப்படாத காரணம், நாம் அதிகமாய் பிரகாசிக்க முடியாத காரணம், நம்முடைய கசப்பின் வேர்கள் வேரோடு பிடுங்கி எறியப்பட வேண்டும். அப்பதான் களையை கொத்துனா தான் உரம் போடுவாங்க. களை கொத்தப்படாம உரம் போட மாட்டாங்க. அப்படி களையை கொத்தாம உரம் போட்டா அந்த உரத்தை அத்தனையும் களைகள் என்ன செஞ்சிடும்? சாப்பிட்டு விடும், உறிஞ்சி விடும், மரத்துக்கு போகாது. அல்லேலூயா. அதுபோலதான் நம்ம வாழ்க்கையில களை எடுக்கப்பட வேண்டிய விஷயம் களை எடுக்கப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்படி எடுக்கப்பட்டா நீங்க மகிமையாய் பிரகாசிப்பீங்க. ஜீவானந்தம் ஐயா, பரிசுத்தவான் ஜீவானந்தம் மறைந்து போன ஐயா ஒரு தடவை சாட்சி சொல்லும்போது சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு வல்லமையாய் ஊழியம் செய்திருந்தாலும் டிஜே தினகரன் எனக்கு பின்னாடி வந்த, என்னால நடத்தப்பட்ட, பயிற்றுவிக்கப்பட்ட, ஏன்னா டிஜே தினகரையா பெண் பார்த்து திருமணம் முடித்து வைத்ததே ஜீவானந்த ஐயான்னு சொல்லுவாங்க. என்னை விட டிஜே தினகரன் சகோதரர் வல்லமையாய் ஊழியம் செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு மீட்டிங்கில் நான் நடத்தி கொண்டிருக்கும் போது அந்த மீட்டிங்க்கு விரோதமாய் கல் எறிந்தாருன்னா, கலவரம் பண்ணாங்கன்னு சொன்னா, ஆண்டவரே இந்த கல் எறிந்த கையை உடையும் என்று நான் சொல்லியிருப்பேன். இந்த உங்களுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக கிரியை செய்யணும்னா நீங்க தொடுங்க, தண்ணீங்க அப்படின்னு நான் ஜெபிச்சிருப்பேன். இதே இது டிஜே தினகரன் அவருக்கு இதே மாதிரி அவர் மீட்டிங்கில் கல்லை எறிந்திருந்தா, அவர் கல்லை எடுத்து, ஆண்டவரே இந்த கல்லை எறிந்தவரை தயவாய் மன்னித்து ரட்சிங்க, உம்முடைய பிள்ளையாய் மாற்றி விடுங்க, உம்மை அறியாமல் இதை செய்து கொண்டிருக்கிறார், உம்முடைய ராஜ்யத்துக்கு விரோதமா என்று சொல்லி ஜெபம் பண்ணுவான். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப என்ன அர்த்தம்? மன்னிப்பின் மகிமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்தது. அந்த மன்னிப்பின் மேன்மையால் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற தேவ மனிதனாய் என்ன செய்தார்? அவர் பயன்படுத்தப்பட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மன்னிக்கிறவராய் இருந்தார். அவரை பார்க்க தான் என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்தவைகளும் செய்வான், இவைகளை பார்க்க பெரிய காரியங்களையும் செய்வான். அவரை போல மன்னிக்க ஆரம்பிப்போம். வேண்டாத கசப்புகளை வெறுப்புகளை பிடுங்கி எறிவோம். சிலுவையிலும் பிதாவே இவர்களை மன்னியும், குத்தினவர்களே, காயப்படுத்தினவர்களே, சிலுவையில் அறைந்தவர்களே, காரி துப்பினவர்களே, சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தவர்களே, சிலுவையில் அறையதுக்கு தீர்ப்பு கொடுத்தவர்களே, எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யுங்க? மன்னிச்சுங்க. என்னை விட்டு ஓடின, என்னிடத்தில் நன்மை பெற்ற அப்போஸ்தலர்களை, ஊழியர்களை, சீசர்களையும் என்ன செய்யுங்க? மன்னிங்க. அப்படி எல்லாரையும் மன்னிங்க என்ன செய்யுங்க சொல்லி வேண்டிக் கொண்டார். என்னைக்கு நாம் முழுக்க முழுக்க மன்னித்து மற்றவர்களுக்கு மறுவாய்ப்பு தருகிறோமோ, அப்பொழுது நாம் இயேசுவை போல அவரை பார்க்கலின் பல மடங்கு நாம் ஊழியத்திலே, கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரகாசிக்க ஆரம்பிப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா.
அநேக பரிசுத்தவான்களை பாருங்களேன், அவர்களை தூசிக்கும் போதும் நிந்திக்கும் பொழுதும் கேவலப்படுத்தும் போதும் யூடியூப்களையும் வலைதளங்களையும் என்ன சொல்றாங்க, அநேகர் பரிசுத்தவான்களை கேவலமாய் அற்பமாய் குறைகளை சொல்லி தூச்சி கொண்டு அலையிறாங்க. ஆனாலும் தேவனுக்கு பயப்படுகிற, தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்கிற பரிசுத்தவான்கள் தேவ மனிதர்கள் பாருங்க, அதுக்கு எதுவும் பிரயுத்தரமாக அவங்கள கோபமா பேசவோ கடிந்து கொள்ளவோ சாபமிடவோ திட்டவோ மற்ற எந்த காரியத்தையும் செய்யாம அவங்க என்ன செய்வாங்க, இயேசுவை போல மன்னித்து விடுவாங்க. அப்படி மன்னித்து விடுகிற உலக பிரசித்தி பெற்ற ஊழியர்களை என்ன செய்றாங்க, இன்றும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாமும் மகிமையாய் பயன்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசு நமக்கு எப்படி மறுவாய்ப்பு தந்தாரோ, அதுபோல அந்த அத்தி மரத்துக்கு எப்படி தோட்டக்காரர் மறுவாய்ப்பு கொடுத்தாரோ, எஜமானின் மூலம் மறுவாய்ப்பு பெற்றுக் கொடுத்தாரோ, அதுபோல நாமும் நமக்கு விரோதமாய் கிரியை செய்தவர்களுக்கு மன்னித்து எப்பொழுதும் மறுவாய்ப்பு கொடுக்கிறவர்களாக இருப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, அப்படி மறுவாய்ப்பு கொடுத்தவங்க மகிமையாய் பிரகாசித்தார்கள். அதனுடைய மேன்மை பலன் ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கே வந்து சாரும். அதற்குரிய பலனை கர்த்தர் வரும்போது அந்நாளிலே தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நாம் இந்த மறுவாய்ப்பை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுவோம். அதே போல நம்மை சுற்றி உள்ளவருக்கு மறுவாய்ப்பு தந்து அவர்களை மகிமையாய் பிரகாசிக்க செய்வோம். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. கசப்புகள் வெறுப்புகள் எல்லாவற்றையும் தேவையில்லாத கலைகளை பிடுங்கி எறிந்து விடுவோம். கர்த்தர் வரங்களினால வல்லமையினால அபிஷேகத்தினால கிருபையினால நம்மை நிறைத்து மிகுந்த கனி கொடுக்கும்படி அவருடைய சீசராய் அவருடைய பிள்ளையாய் இருக்கும்படி கர்த்தர் பயன்படுத்துவார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.